சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். We are living in day-tight compartments என்று தாங்கள் அடிக்கடி சொல்லுகிறீர்கள். எப்பொழுதும் கவலையில் உழன்றிருப்பான் பாவி என்ற பாரதியின் வரிகளை தாங்கள் இதற்கு மேற்கோளாக காட்டுகிறீர்கள். இந்த உலக வழக்கில் சொல்வது போல தப்பு செய்தவன் பாவி அல்ல என்றும் கவலைப்படுபவன்தான் பாவி என்றும் தாங்கள் தெரிவித்திருக்கிறீர்கள். ஆனால் மற்றொரு கான்டெக்ஸ்டில் இந்த உலகத்தில் நல்லவனும் இல்லை கெட்டவனும் இல்லை, நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை என்றும் தெரிவித்திருக்கிறீர்கள். இந்த இரண்டு நிலைகளையும் தெளிவுபடுத்த அருள வேண்டுகிறோம். உலகம் என்பது நாம் பெர்ஃபார்ம் பண்ணுற விஷயம் அல்ல. இந்த உலகம் என்பது ஒரு ட்ராமா. இந்த ட்ராமாவில் வி ஆர் ஆல் ஆக்டர்ஸ். நம்ம எல்லாரையும் இயக்குகிற ஒரு டைரக்டர் இருக்கார், அவர் தான் கடவுள். ஸோ வி ஹவ் நோ சே. ஆல்ரெடி த ஸ்கிரிப்ட், த டயலாக்ஸ், த சீன்ஸ் எல்லாமே எழுதியிருக்காங்க. அதில் காதல் காட்சி வரும், சோக காட்சி வரும், குவார்டர் சீன் வரும், எல்லா விதமான காட்சிகளும் வந்துக்கிட்டு தான் இருக்கும் வாழ்க்கையில். அதனால் ஆனானப்பட்ட ஆதிசங்கராச்சாரியர் ஒரு கேள்வி கேட்குறாரு, கிம்சாரே சம்சாராங்கிறார். வாட் இஸ் தி எசன்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட்லி லைஃப் அப்படின்னு அர்த்தம். கிம்சாரே சம்சாரம். அதுக்கு அவர் சொல்லுகிற பதில் என்னன்னா, சம்சாரே சாரா, தி ஜூஸ் ஆஃப் எ ஃப்ரூட் இஸ் தி எசன்ஸ் ஆஃப் த ஃப்ரூட். அந்த மாதிரி இந்த வாழ்க்கைங்கிற பழத்தை நீங்கள் புளியிற போது வரக்கூடிய விதவிதமான பெட்டர் அண்ட் பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸஸ் இல்லையா, அதுதான் பழம், அதுதான் வாழ்க்கை. அதனால் யோன கண்ட்ரோல். பாரதியார் சேஸ், முன்னர் நமது இச்சையினால் பிறந்தோம் இல்லை, முதல் இடை கடை நம் வசத்தில் இல்லை. We are not on this earth with our planning. Then why are you not born in Brazil, Argentina, America or Britain? Why are you born here? Why are you born to that particular family? Why not elsewhere? இப்படிலாம் கணக்கு போட்டுப்பார். அப்போது முன்னர் நமது இச்சையினால் பிறந்தோம் இல்லை, நாம் நினச்சிக்கிட்டு பிறக்கலை. முதல் இடை கடை நம் வசத்தில் இல்லை. இந்த பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, ஃப்யூச்சரு இது எதுவுமே நம்ம கண்ட்ரோலில் இல்லை. இது ஒன். ஸோ நம்மலாம் ஒரு பொம்மலாட்டம் மாதிரி. பொம்மலாட்டத்தில் பொம்மை ஃப்ரண்ட்டில் இருக்கும், பின்னால் யாரோ நின்றுட்டு கை இப்படி ஆட்டுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த பொம்மை இவனே தான் டைலாக் கூட பேசுவான், இந்த பக்கம் இந்த டைலாக் பேசுவான், பொம்மை பேசுறது இல்லை. அந்த மாதிரி நமக்குள்ளே ஒரு ஸ்பிரிட் இருக்குது, நம்மலாம் பொம்மைங்க மாதிரி. அந்த உள்ளகிற ஸ்பிரிட்டினுடைய வாசனாஸ் என்னவோ, பெண்டிங் டியூஸ் என்னவோ, ஆஃப் ஜாய் ஆர் சாரோ, பெட்டர் அண்ட் பிட்டர் எக்ஸ்பீரியன்சஸ், நம்ம பொம்மைகள் போல் இயக்கப்படுகிறோம் இந்த உலகத்தில். பாரத்சந்தர்னு ஒரு டைரக்டர் தான், அந்த காலத்தில் ஒரு சினிமா வந்துச்சு பொம்மைன்னு சொல்லி. அதில் ஒரு பாட்டு வரும் ஒரு கர்ஃபி வாய்ஸில், நானும் பொம்மை நீயும் பொம்மை நினச்சி பார்த்தா எல்லாம் பொம்மை, இப்படி தான் வரும் அந்த பாட்டு. அண்டு வி ஆர் ஆல் டால்ஸ். இல்லை சிலது ராஜா பொம்மை, சிலது சிப்பாய் பொம்மை. ஒரு செஸ் விளையாடுற, அதில் கிங் இருக்குது, குயின் இருக்குது, ரூக் இருக்குது, பான் இருக்குது, எல்லாம் தான் இருக்குது. கார்ட்ஸ் விளையாடுற, அதுலேயும் எத்தனை விதமான கார்ட்ஸ் இருக்குது. இது நான் அண்ட் ஸோ நத்திங் இஸ் ட்ரூ. இட்ஸ் ஒன்லி அ ட்ராமா அண்ட் எ கேம். அண்ட் அக்கார்டிங் டு அவர் பிளானட்ஸ் அவர் லைஃப் மூவ்ஸ். இப்போ நீ ஒரு செல்ஃபோன் வாங்குற, செல்ஃபோனில் ஒன்றும் இல்லை, நீ ஏதோ ஒரு கடையில் போய் ஒரு பிஎஸ்என்எல், டாடா ஸ்கை ஏதோ ஒரு சிப்பு போடுற, அதுவும் எம்டி தான். அதுக்கப்புறம் நீ தான் லோட் பண்ணுற, உன் நம்பர் என்ன, உன் நம்பர் என்ன, இப்படி வி கீப் ஆன் லோடிங் மெமரிஸ். அதர்வைஸ் த சிப் வாஸ் பிளாங்க், த செல்ஃபோன் ஹேஸ் நத்திங் டு டூ வித் தி மெமரிஸ். அந்த மாதிரி நம்ம பிறக்கிற போது எம்டியாக தான் பிறக்கிறோம். ஆஸ் வி க்ரோ வி கீப் ஆன் லோடிங் வாசனாஸ். இது பிடிக்கும், இது பிடிக்காது, இவங்க வேண்டியவங்க, இவங்க வேண்டாதவங்கிற மாதிரி வி கோ ஆன் லோடிங் தி வாசனாஸ். இது எப்படி நடக்குதுன்னா, we have 9 planets and we have 9 holes. So all these 9 planets connect to us through 9 holes. இங்கே 2 1 2 இது கீழே மலமூத்திரம் போகிறது. And then on the program starts. The moment 9 holes are connected to 9 planets, உங்கள் லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் ஒருத்தருடைய ஹாரோஸ்கோப் இருக்கு இல்லையா, அது more or less will be the yardstick to know how your life is going to move, in which direction it is going to move.
எல்லாத்துக்கும் காரணம் இருக்கும். உன்னோட ப்ரொஃபஷன், உன்னோட கல்யாணம், உன்னோட ஹெல்த்து எல்லாமே டிசைடட் பை தி 9 ஹோல்ஸ் கனெக்டட் டு 9 பிளானட்ஸ். அதுலேயும் எந்த பிளானட் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் உன் லைஃப்பும் மாறும். யாருக்காவது சூரியன் சன் இல்லையா, அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தால் அவங்க பொலிட்டீஷியன்ஸ் ஆகிடுவாங்க. சூரியனும் புதனும் சன் அண்ட் மெர்க்குரி நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோ, அவங்க வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அந்த மாதிரி பெரிய பெரிய பதவிகள் இல்லை பெரிய கம்பெனிகளில் பெரிய பதவிகளுக்கு வருவாங்க. சூரியனும் செவ்வாயும் கனெக்ஷன் நல்லா இருந்தால் மிலிட்ரி ஆஃபீஸர், போலீஸ் ஆஃபீஸர் இந்த மாதிரி வருவாங்க. புதன் பவர்ஃபுல்லாக இருந்தால் அவங்கெல்லாம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ், ஆடிட்டர்ஸ் இந்த மாதிரி புத்தியை வச்சு பழிக்கக்கூடிய இதுக்கெல்லாம் வருவாங்க. குரு நல்லா இருந்தால் தே வில் பிகம் ஸ்பிரிச்சுவல் கைட்ஸ் ஆர் டீச்சர்ஸ் அண்ட் ப்ரொஃபஸர்ஸ் ஆர் பிரின்சிபால்ஸ் இன் வேரியஸ் ஸ்கூல்ஸ் அந்த மாதிரி வருவாங்க. சுக்கிரன் நல்லா இருந்தால் தே வில் கம் டு சச் ப்ரொஃபஷன்ஸ் லைக் ஜுவல்லரி அந்த மாதிரி சுக்கிரனுக்கு சம்மந்தப்பட்ட தொழில்களில் வருவாங்க. சேட்டன் நல்லா இருந்தால் டிரான்ஸ்போர்ட், இரும்பு, எந்திரம், ஃபேக்ட்ரி இந்த மாதிரியான தொழில்களுக்கு வருவாங்க. அதனால் ஈவன் யுவர் ப்ரொஃபஷன் இஸ் கைடட் அண்ட் கனெக்டட் டு தி 9 ஹோல்ஸ் அண்ட் த 9 பிளானட்ஸ். இதில் நீ என்னத்தான் மாற்றிடுவேன் எஸ்னார். உனக்கு ஒரு பிளான் இருக்கலாம், நான் வந்து டாக்டர் ஆகிடணும்னு சொல்லிட்டு. டாக்டர் எல்லாரும் ஆக முடியாது. யார் ஜாதகத்தில் சுக்கிரன் செவ்வாய் நல்லா இருக்கோ அவங்க டாக்டர் ஆக முடியும். அதுக்கும் கனெக்ஷன் இருக்குது. சுக்கிரன் செவ்வாய் காம்பினேஷன் நல்லா இருந்தால் தான் உனக்கு டாக்டர். இல்லைனா நீ நிறைய மார்க் வாங்கியிருப்ப, ஆனால் உனக்கு டாக்டர் சீட் கிடைக்காது, ஏதோ ஒரு காரணத்தினால கிடைக்காம போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஆம் டூயிங் சம் ஸ்பிரிச்சுவல் ஒர்க் ஆன் பிஹாஃப் ஆஃப் காட். ஒய் மை ஹாரோஸ்கோப் இஸ் வெரி பவர்ஃபுல் ஃபார் ஸ்பிரிச்சுவல் ஒர்க். I have in my 10th house, Jivanasthana, Jupiter and Venus, Guru Sukra. Another one is Deva Guru, the other is Asura Guru. So, ரெண்டு குருவும் போட்டுன்னு என்னுடைய 10வது வீட்டில் இருக்காங்க. So, I have to play this role of Guru whether I want or not. And in my 11th house, I have 4 planets, Surya, Chandra, Mangal and Budh. Sunday, Monday, Tuesday, Wednesday. 4 பிளானட் பூர்வ புண்ணியத்தில் இருக்குது. அதனால் என்னுடைய ஜாதகம் 2 கட்டத்துக்குள்ளே 6 பிளானட் அடங்கியிருக்கும். 6th house Saturn I have. So I will have lot of enemies all through my life, but no one can win me. ஏன்னா 6th house Saturn is உட்காந்துருக்கு. அப்போ எந்த எதிரிகளாலையும் என்னை வெற்றி கொள்ள முடியாது. அண்ட் எந்த எதிரியும் எனக்கு நேரில் வந்து மோத மாட்டான். மறைமுகமாக தான் பேசிக்கின்னு இருப்பானுங்க, செஞ்சுட்டு இருப்பாங்க. எனக்கு நேரில் வர முடியாது அவங்களால. And in my இதில் I have மேஷம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் பவர்ஃபுல் ராகு. ஸோ ஐ ஹாவ் திஸ் வாக் பல்லித்தம், என்ன சொன்னால் நடக்கும், நல்லா பேசுவேன். அண்ட் ஐ ஹாவ் 8th கேத்து. அப்போ எவ்ரி 12 years மை ஸ்பிரிட் வில் கீப் ஆன் சேஞ்சிங். 12 வருஷத்துக்கு ஒருக்கா என் உடம்புல இருக்கிற ஸ்பிரிட் மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா கேது 8ல் உட்காந்துருக்கு, அது உடம்பு சம்மந்தப்பட்ட விஷயம். இதெல்லாம் தான் அது. என்னுடைய ஜாதகத்தை எவ்வளோ பேர் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. வித்வான் லட்சுமணன் என்னை பற்றி 18 வாரம் பாலஜோதிடம், மென்கணிதம் இதிலெல்லாம் ஆர்டிக்கல் எழுதியிருக்காரு. அதே மாதிரி இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஸ்டார் ட்ராவலர் ஒரு பத்திரிகையில் என்னுடைய கையெழுத்து, என் ஜாதகம் எல்லாத்தையும் வச்சு என்னை பற்றி ஒரு 3 பக்கம் 4 பக்கம் ஆர்டிக்கல் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே இது தான் சொல்லுவாங்க, இது ரொம்ப பவர்ஃபுல், இவர் வந்து மகாபாரத் பீஷ்மர் மாதிரி, இவர் நினச்சாதான் இவர் சாவார், இல்லைன்னா சாவ மாட்டார், சுயம் சிந்தனை மரணம் உள்ள ஜாதகர் அப்படின்னும். 2வது சொல்லுவாங்க, காஞ்சி பரமாச்சாரியார் ஜாதகமும் சிவசங்கர் பாபா ஜாதகமும் ஒன்றே தான். 2 பேர் ஜாதகத்திலையும் சனியும் கேதுவும் ரொம்ப உச்சமாக இருக்கிறதுனால 2 பேரும் எதை நினைக்கிறாங்களோ அதெல்லாம் சாதிப்பாங்கன்னு. அப்போ அவர் வேதம் சம்ரட்சணம் அதுக்கு போனார், நான் சர்வீஸ் டு த சொசைட்டி வந்தேன். ஸோ என்னுடைய போர்ட்ஃபோலியோ வேறு. ஆனால் ஜாதகம் எங்கள் 2 பேருக்கும் ஒன்று தான். வெரி பவர்ஃபுல் ஹாரோஸ்கோப் போத் ஆஃப் அஸ் ஹேவ். இப்படி எல்லாத்துக்கும் காரணம் இருக்கும். இல்லைனா ஐ எம் ஏ வில்லேஜ் பாய் ஃப்ரம் நார்த் ஆர்காட் டிஸ்ட்ரிக்ட். My village, my father was a school teacher. I came to Madras with only a BSc certificate and 10 rupees in my pocket. And I started working in Broadway. Within the 3 shops I got a job. 3/95 Broadway and Vela Gachichi. My starting salary was 250 rupees in 1968. Same company, I grew up to get 6,000 rupees in 1978. அந்த காலத்தில் 6,000 ரூபாய் எவ்வளோ பெரிய சம்பளம். தென் ஐ ஸ்டார்டட் மை ஓன் பிஸ்னஸ். இப்படி என் லைஃப் பூராவும் ஒரு கட்டையை தூக்கி ஆற்றுல போட்டால் எப்படி போகுமோ அந்த மாதிரி போயினே இருக்கும்.
பேரூராற்று படுவும் புனைவோர் நற்காட்சி தெளிந்தனம். ஸோ நானும் ஐ எம் ஆல்சோ ஃப்ளோயிங் வித் மை லைஃப். இது ஏதோ நான் பிளான் பண்ணிட்டேன், நான் சாதிச்சிட்டேன் அப்படின்னு நான் என்றைக்கே நினச்சதில்லை. ஏன்னா என் லைஃப் லாங் ஸ்ட்ரகிள் தான். எப்போ பாரு ஏதாவது ஸ்ட்ரகிள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நிறைய ஸ்ட்ரகிள் நடக்கும். அது எப்போ என்னெல்லாம் உன்னால் சொல்லவே முடியாது, பயங்கரமாக இருக்கும். அண்டு இந்த ஸ்ட்ரகிள் எதுக்காகனா சைமல்டேனியஸ்லி நம்ம கர்மாவை கழிச்சிக்கிட்டே வரும். நமக்கும் கர்மா இருக்கும், எத்தனையோ பேர் இதுக்கு முன்னால் வந்திருக்கோம் உலகத்தில். அந்த கர்மாவை நம்ம கழிக்க வேண்டியிருக்கும். அதனால் ஒரு பக்கம் நம்ம கழிச்சிருக்கிற இந்த நல்ல பிளான்ஸை வச்சுக்கிட்டு நிறைய நல்லதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்போம். இன்னொரு பக்கம் நமக்கு பழைய கர்மா இருக்கும் இல்லையா, அதையே நாம் அனுபவிக்க வேண்டியிருக்கும், எல்லா வகையிலும் அனுபவிக்க வேண்டும். ஸோ நான் முதல்ல இதில் இருந்தேன், நீலாங்கரையில் 5/6/1999 அவ்வளோ நல்லா போயிட்டு இருந்த ஒரு ஆசிரமம் எல்லாம் அங்கேருந்து ஓலக்கொட்டாய் தான்ப்பா, எல்லாம் எரிஞ்சு ஒரு அரை மணி நேரத்தில் சாம்பல் ஆகி போச்சு. இப்போ எல்லோரும் என்ன நினச்சிருப்பாங்க, நான் அவ்வளோதான் பாரு எல்லாம் எரிஞ்சு போச்சு அப்படியே இதில் சாம்பலில் நிற்கிறாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கப்புறம் தானே இந்த இடத்தெல்லாம் வாங்கணும், அதுக்கப்புறம் தானே இவ்வளோ பில்டிங் கட்டணும், அதுக்கப்புறம் தானே ஆஸ்பத்திரி ஆரம்பித்தோம், அதுக்கப்புறம் தான் ஸ்கூல் ஆரம்பித்தோம், இப்படி வரிசையாக எல்லாம் பண்ணிக்கிட்டே தானே வந்தோம். அப்போ ஏதோ நிலங்கரையில் யாரோ ஒரு பாவி நெருப்பு வச்சிட்டாங்கிறதுனால நம்ம கீழே போக மாட்டோம். அதில் பல விஷயம் இருக்கும். ஒன்று, அந்த நேரத்தில் குரு தசையில் நமக்கு செவ்வாய் இருந்தது. செவ்வாய்னா ஃபயர் சம்மந்தப்பட்டது. ஸோ நெருப்பு சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் அப்போ நடந்தது. வெங்கலேர்லேயும் நெருப்பு பிடிச்சிச்சு, அண்டு நீலாங்கரையிலையும் நெருப்பு வச்சுட்டாங்க. ஒரே நேரத்தில் ஃபயர் சம்மந்தப்பட்டதெல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் இங்கே வந்தோமா, இது பாட்டிக்கு இது ஒரு இதில் ஓடிக்கிட்டு இருக்குது. ஏன்னா எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸும் இங்கே தான் ஆரம்பித்தோம், பெருசு பண்ணோம், எல்லாம் வேறு விஷயம். பட் இங்கேயும் ப்ராப்ளம் வருதா இல்லையா? அதனால் எதுக்காக இதெல்லாம் வருதுன்னா, ஒவ்வொரு பிளானட்ரி மூமெண்ட்லேயும் ஒரு சப் பிளானட்ரி மூமெண்ட் வரும். ஸோ அந்த சப் பிளானட் உனக்கு ஃபேவரபுளாக இருந்தாக்கா எல்லாம் பாசிட்டிவாக ஓடும். சப் பிளானட் நெகட்டிவாக இருந்தால் அந்த சப் பிளானட் டியூரேஷனில் உனக்கு நெகட்டிவாக நடக்கும். இப்படி ஒரு இப்போ குருதசை நல்லது, நீலாங்கரை ஆஹா ஓஹோன்னு எல்லாம் பண்ணிகிட்டே இருந்தோம். அதில் செவ்வாய் வந்தபோது நெருப்பு சம்மந்தப்பட்டது, நெருப்பு வச்சுட்டாங்க. சரி, இதெல்லாம் வைக்கிறதுனால ஏதாவது நம்மளை கீழே தள்ளிட முடியுமா? அதுவும் முடியாது. ஸோ திருவள்ளுவர் சொல்றார், குடி செயல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடிதற்று தான் முந்துரும். யாராவது கடவுளுக்கு உழைக்கணும், உருப்பட வைக்கணும் உலகத்தான் வந்தால் கடவுள் வேஷ்டியை மஞ்சி கட்டுன்னு பக்கத்தில் நிற்பான். அவனுக்கு ஏதாவது வேணுமாப்பான்னு கேட்பான். அதனால் நான் எதை பற்றியும் அழட்டிக்கவே மாட்டேன், கூலாக இருப்பேன். என்ன சொன்னாலையும் கூலாக இருப்பேன். ஏன்னா எனக்கு இந்த உலகத்தால் ஆக வேண்டிய வேலை ஒன்றும் இல்லை. நான் என் பொண்டாட்டி பிள்ளை குட்டிங்கெல்லாம் விட்டுட்டு 34 வருஷமாக கடவுளுக்காக தான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். அப்போ எனக்குன்னு பர்சனலாக ஒரு லைஃபோ இல்லை பர்சனலாக எதையாவது சாதிக்கணுங்கிற எண்ணமும் கிடையவே கிடையாது. அப்போ என்ன இருக்குது, எது நடந்தாலையும் பார்த்துக்கலான்ற மாதிரி விட்டுருவேன். நான் எதையுமே கண்டுக்க மாட்டேன். இப்போ மற்றவங்க தான் நமக்காக ஓடி வேலை செய்யணும். தேவர்கள், மூவர்கள், கடவுளுங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் நமக்காக ஒவ்வொரு டைம் செய்யணும். ஏன்னா அவங்களுக்கு நம்மளை விட்டால் வேறு ஆள் கிடைக்காது. இந்த மாதிரி ஆனஸ்ட்டாக ரொம்ப சிம்பிளாக எல்லாருக்கிட்டையும் பழகிக்கிட்டு இவ்வளோ அழகாக வேலை செய்கிற ஒரு ஆள் கடவுளுக்கு எங்கே கிடச்சிடும் ஈஸியாக? நாட் ஈஸி டு கெட் ஏ ரிப்ளேஸ்மெண்ட் ஃபார் சிவசங்கர் பாபா. இதெல்லாம் எனக்கு தெரியும், ஆனால் எதையும் கண்டுக்கவே மாட்டேன். ஆனானப்பட்ட சிவபெருமான், தாரிகாமனத்து ரிஷிகள், ரிஷி பத்தினிகள் அவர் பிக்ஷாடன கோலத்தில் வந்தபோது அழகாக இருக்காருன்னு சொல்லி ரிஷி பத்தினிங்கெல்லாம் அவர் பின்னால் போட்டாங்க. மோகினி அவதாரம் எடுத்து விஷ்ணு வந்தபோது அழகாக இருக்கா மோகினின்னு ரிஷிகள்லாம் அவங்க பின்னால் போயிட்டாங்க. அவங்க 2 பேருக்கும் ஐயோயோ நம்ம இவ்வளோ வருஷம் தவம் பண்ணின்னு உட்காந்துருந்தோம், இவங்க 2 பேரும் இப்படி நம்மளை ஏமாற்றிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஆபிசார யோகம்னு பேர், கெட்டது செய்யறதுக்காக செய்கிற யாகங்கள். அதில் முயலகன் ஒரு ராட்சசினி ஏவி விடுறாங்க. சிவனை நோக்கி அந்த குட்டி சாத்தான் வர்றான். சிவன் என்ன பண்ணுறாரு, அவனை தூக்கி கால் அடியில் போட்டுட்டு மெச்சிக்கிட்டு டான்ஸிங் போயிடுறார் நடராஜராவ். உலகத்திலேயே அழிக்கக்கூடிய ஒரு பாம்பை விஷத்தை கக்கிற மாதிரி சிவனை நோக்கி ஏற்கிறாங்க. பாம்பை வாங்கி அவர் கழுத்தில் போட்டுக்கிட்டு நின்று இருக்கிறார். அதனால் செய்கிற நாய் சிவனுக்கும் செய்யும், எல்லாருக்கும் செய்யும். அதாவது அவர் யார்கிட்ட என்ன பவர் இருக்குதோ அதை எடுத்து இட்ஸ் எ கேம். பார்க்கடலில் கடையிறாங்க, அதில் தான் ஆழகால விஷயம் வருது, அதுலேயும் அமிர்தம் தான் வருது இல்லையா? உலகத்தில் 2 இருக்கும். இந்த மைக் வேலை செய்யுதுன்னா இதில் ஒரு பாசிட்டிவ் டெர்மினல், நெகட்டிவ் டெர்மினல் இருக்கும். உலகத்தில் எல்லாத்துலேயுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் உண்டு. நெகட்டிவ்க்கும் பவர் உண்டு, பாசிட்டிவ்க்கும் பவர் உண்டு. ஒரு ராமன் வந்தால் ராவணம் வருவான், ஒரு கிருஷ்ண பரமாத்மா வந்தாக்கா ஒரு சிசுபாலனும் கம்சனும் யாரோ ஒருத்தன் வந்து தான் இருப்பான்.
ஸோ யார் வந்தாலும் உலகத்தில் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருந்தே தீரும். இஃப் யூ ஆர் ஆல்வேஸ் பாசிட்டிவ் யூ வில் பி ப்ரொடெக்டிவ். அந்த நெகட்டிவ் இருக்கு இல்லையா, அது உன்னை எதிர்த்து ஒன்றும் பண்ணிட முடியாது. இதெல்லாம் தான் வாழ்க்கை. இதெல்லாம் உனக்கு புரிய ஆரம்பிச்சதுன்னா நீ எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன். இல்லை, பாரதியார் அழகாக சொல்லியிருக்காரு, எதற்கும் அஞ்சேன், யாருக்கும் அஞ்சேன், எங்கும் அஞ்சேன், எப்போதும் அஞ்சேன். எவ்வளோ அழகான வார்த்தைப்பார். எதற்கும் அஞ்சேன், எங்கும் அஞ்சேன், எப்போதும் அஞ்சேன், யாருக்கும் அஞ்சேன். ஏன்னா திருவள்ளுவர் சொல்கிறாரு, அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழிலுங்கிறார். எதை பார்த்தும் பயப்படாதரா, ஏன் பட்டச்சி மாதிரி எல்லாத்தையும் பார்த்தும் பயப்பட்டுன்னு உட்காந்துருக்கேன். அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் அப்படின்வார். ஸோ எல்லாத்துக்கும் ரூல்ஸ் இருக்குது உலகத்தில். இஃப் யூ ஆர் ஏ ஞானி, வாட் இஸ் தட் யூ ஹவ் டு அச்சீவ்? சிவசங்கர் பாபு ஒரு ஞானி. எனக்கு என்ன பொண்டாட்டியா பிள்ளை குட்டியா, இல்லை என் பேரில் ஏதாவது சொத்து பத்து இருக்கா, எதுவுமே இல்லை. இதெல்லாம் உங்கள் பேரில் தான் இருக்குது, நீங்கள் தான் மேனேஜ் பண்ணுறீங்க, என் பேரில் எதுவுமே வச்சுக்க மாட்டேன் நான். அண்டு ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒருத்தனை யாதனின் நீங்கியான்ற மாதிரி எல்லாத்தையும் விட்டு ஒருத்தன் இருக்கான். விட்டு விடுதலை ஆகி நிற்பா சிட்டுக்குருவியை போலேன்னு. அவனை பாதிக்கக்கூடிய விஷயம் இந்த உலகத்தில் என்ன இருக்க முடியும்? இல்லை, எனக்கு எங்கே இருந்தாலும் ஒன்று தான். மை மைண்ட் இஸ் வெரி வெரி ஃபோக்கஸ், காம் அண்ட் கம்போஸ். எனக்கு உள்ள மந்திரங்கள்லாம் இருக்குது. நான் அப்படியே தான் இருப்பேன். நான் எப்பயும் ஒரு மந்திர சொரூபமாக இருக்கேன். உள்ளுக்குள்ளே மந்திரம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் என்னை சுற்றி நடக்கிற எந்த விஷயத்தை பற்றியும் எனக்கு கவலை இல்லை. ஐ டோன்ட் கெட் இன்வால்வ்ட் இன் எனி திங். தாமரையில் தண்ணின்னுவாங்க. தாமரை தண்ணியில் இருக்கிறது உண்மையான தண்ணி ஒட்டாது. பார்த்தா நான் ஏதோ பேண்ட் ஷர்ட் போட்டுன்னு வாட்சி கட்டின்னு உட்காந்து அட்டடிச்சுன்னு இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் இதிலெல்லாம் என் மைண்ட் ஒட்டுறதில்லை. இது என்னுடைய வேலை, கடவுள் கொடுத்துக்கிறான், அந்த வேலையை ஒழுங்காக செய்யணும். அதனால் ஷார்ப்பாக 6 மணிக்கு வருவேன், 8 மணிக்கு போயினே இருப்பேன். ஐ டூ மை ஒர்க், தட்ஸ் ஆல். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. நீங்களும் என்ன, யூ ஹேவ் டு கெட் இன் டு மை ஷூஸ்ன்னுவாங்க. யூ ஹேவ் டு பிகம் மீ டு அண்டர்ஸ்டாண்ட் மை ஆட்டிடியூட், அப்ரோச் டு லைஃப் அண்ட் வை ஐ எம் ஸோ கூல் அபவுட் ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ எதுவுமே பாதிக்காத ஒரு நிலை இருக்குது. அதுதான் ஹையஸ்ட் லெவல். எதையும் பாதித்து விடாத, எதனாலும் பாதிக்கப்படாத, நெய்தர் பொல்யூட்டிங் எனி திங் நார் கெட்டிங் பொல்யூட்டட் பை எனி திங். அதுதான் ஹையஸ்ட் லெவல். ஸோ நான் அப்படி தான் இருக்கேன். எதனாலும் பாதிக்கப்படாத ஒரு ஹையஸ்ட் லெவலில் ரீச் ஆகிட்டோம். எப்பயோ ரீச் ஆகிட்டோம். அதனால் எதுவும் என்ன பாதிக்கிறதே இல்லை. என் வாழ்க்கையில் நடந்த எத்தனையோ அனுபவங்கள் இருக்குது. சிலது நான் பகிர்ந்திருக்கேன், பலது நான் பகிர்ந்தது இல்லை. ஏன்னா நம்ம எது சொல்ல வர்றோன்றதை வச்சு பிடிச்சிக்கிட்டு புரியாமல் இவங்க நம்ம சொன்னதை வச்சுக்கிட்டு கதை பேசிகிட்டு இருப்பானுங்க. அதனால் இன்றைக்கான ஒரு நாளைக்கு ஐ வில் ரைட் மை ரியல் பயோகிராஃபி. அப்போது அதில் எழுதுகிறேன் நான் எப்படியெல்லாம் எனக்கு சோதனைகள் வாழ்க்கையில் வந்துக்கிட்டே தான் இருக்கும், அது எப்படியெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணுறேன். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? பரீட்சை தான். நீ ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் பாஸ் ஆகினே இருக்கணும். இல்லைன்னா இவ்வளோ பெரிய பதவியில் கடவுள் ஒன்று ஊஞ்சல் போட்டு உட்கார வச்சு காதில் மைக் மாட்டிட்டு இவ்வளோ பேர் எதிரில் உட்கார வச்சு தோசை சாப்பிட்டுனா அட்டடிக்கிறதுக்கு விட மாட்டான். இல்லை, யூ ஹேவ் டு ப்ரூவ் தட் யூ ஆர் வர்த்தி டு ஆக்குபை அ பர்டிகுலர் பொசிஷன் ஆர் சீட். ஓகேவா? ரைட். காரண காரியங்கள். உங்கள் கொஸ்டின் என்னென்னா, திரௌபதிக்கு ஏன் அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்தது, கிருஷ்ணருக்கு இதுக்கு என்ன சொல்யூஷன், கிருஷ்ணர் இருந்து ஏன் இதெல்லாம் நடக்குது, இந்த மாதிரி ஒரு கேள்வி. நீங்கள் நல்லா யோசனை பண்ணுங்கள். திரௌபதி யார், துருபதன் யார்? துரோணாச்சாரியாரும் பாஞ்சால தேசத்து ராஜன் துருபதனும் ஸ்கூல்மேட்ஸ், குருகுலத்தில் படித்தாங்க. அப்போ அந்த துருபதன், நான் பஞ்சாபுக்கு ராஜா ஆகிடுவேன், நீ என்கிட்ட வந்துரு, ஒன்று பாதி ராஜ்யம் கொடுத்துட்டு நம்ம 2 பேரும் இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுத்துட்டு போயிட்டான். இவர் எல்லாருக்கும் டீச்சராக இருக்கார். அண்ட் இவருடைய ஒரே மகன் அஸ்வத்தாமனுக்கு கொடுக்கறதுக்கு வீட்டில் பால் கூட இல்லை. அதனால் இவருடைய மனைவி என்ன பண்ணுறா, அரிசி மாவை கலக்கிட்டு தான் பாலுன்னு குழந்தைய ஏமாத்துறா. அதை பார்த்து ஒரு கஷ்டம். சரி, நம்ம ஃப்ரெண்டு தான் பஞ்சாப் ராஜா இருக்கானே, அவங்ககிட்ட போய் ஹெல்ப் கேட்கலான்னு சொல்லி வராரு. அவன் இவரை இன்சல்ட் பண்ணுறான். நான் ஏதோ தமாஷுக்கு சொன்னதை நினச்சி வந்துட்டான் பாடுறான்ட்டு. அந்த ஹியூமிலியேஷனுக்கு பழி வாங்கிறதுக்காக இவர் என்ன பண்ணுறாரு, அர்ஜுனனை கொம்பு சீவி அவனை வச்சு
அந்த துருபத ராஜனை வந்து தேரில் கட்டி இழுத்துன்னு வந்து இப்போ நான் தான் பஞ்சாபுக்கு ராஜா, நான் உனக்கு பாதி ராஜ்யம் கொடுக்குறேன்ட்டு அவமானப்படுத்திடுறாரு. அதுக்கு பழி வாங்கிறதுக்காக அவன் ஆபிச்சாரம்னா என்ன செய்வினை அந்த யாகத்தை வளர்த்து அந்த யாக நெருப்பில் வந்தவங்க தான் திரௌபதியும் இவனும் அவன் பேர்னா துருபதன் ரிஷத்துமனதோர். அப்போ வந்ததே பழி வாங்கிறதுக்கு தான் வந்துக்கிறான். அதனால் அவளை வச்சு தான் மகாபாரத காவியம் நகரணும். அதனால் என்ன ஆகுது, அவன் பாஞ்சாலி சபதத்தில் இந்த தர்மபுத்திரங்கிறான் இல்லையா, அவன் பெரிய அதர்மபுத்திரன். அவன் சூதாட்டம் பிடிக்கிறான். சூதாடுற போது அவன் நீ யாரை கெட்டவனையோ அந்த துரியோதனன்னு சொல்கிறான், எனக்கு சூதாட்டெலாம் வராது, எங்கள் மாமா சகுனி எனக்காக விளையாடுவாருன்ட்டான். நான் பெட்டு வைக்கிறேன், மாமா விளையாடுவாருன்ட்டான். யுதிஷ்டருங்கிறான் தர்மபுத்திரன். இவன் என்ன சொல்லியிருக்கணும், ஆமாப்பா எனக்கு பதில் எங்கள் மாமா கிருஷ்ணர் விளையாட்டோம் அப்படி நான் பெட்டு வைக்கிறேன்னு இவன் சொல்லியிருக்கணும். இவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கணும்னா கிருஷ்ணர் இங்கே வரக்கூடாது, வந்தாருன்னா நம்மளை சூதாட்டம் விளையாடுறதுக்கு நமக்கு சங்கடமாக இருக்கும்னு நினச்சானா. வர வேண்டிய கேஸ்னா வரவிடாமல் பண்ணது இவன் தான். விளையாடினான், தோற்று போட்டான், நாடு கீடெல்லாம். அதுக்கப்புறம் பிரதருங்களெல்லாம் பணையம் வச்சான். கடைசியில் திரௌபதியும் பணையம் வச்சான். இவன் ஒரு ராஜாவா, இவனை போய் நீ தர்மபுத்திரன்னு சொல்லி, அப்போ எவ்வளோ கேவலமாக ஜனங்கள் இந்த மாரி ராங்கான ஆளுங்களெல்லாம் போய் மதிச்சுன்னு உட்காந்துக்கிறாங்க. பிரதர்ஸையும் சரி ஒரு தடவை சூது வச்சான், எல்லாம் போச்சு. அப்போது அவன் சொல்கிறான் துரியோதனன், நான் எல்லாத்தையும் திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு. இவன் என்ன பண்ணான், திருப்பியும் அடகு வைக்கிறான். திருப்பியும் வச்சு திருப்பியும் தோற்று போகிறான். இதெல்லாம் பார்த்து பீமனுக்கு கோபம் வருது. சொல்கிறான், தம்பி எரிதழல் கொண்டு வா அப்படிங்கிறாங்க. கொல்லிக்கட்டையை கொண்டாடா, நம்ம அண்ணன் தர்மபுத்திரன் கையை எரிக்கணும் அப்படிங்கிறான். அப்போ அவங்க சொல்கிறாங்க, விதி 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 இது மகனே, இனி என் செய்வான் அப்படிங்கிறான். இது விதிடா அப்படின்னு மற்றவங்கலாம் அவனுக்கு புத்தி சொல்கிறாங்க. இப்போ இவ்வளோ தப்புகளையும் செஞ்சவன் யார், உன்னுடைய தர்மபுத்திரன் செஞ்சான். இல்லைன்னா யூ கான்ட் பிளேம். அவன் தான் ஒரு தடவை தோற்று போட்ட நீயே கொழுத்து போய் வைக்கிற யாருன்னா பொண்டாட்டியும் பிரதர்சி எல்லாம் அடகு வைப்பானா. நாட்டை வச்சு தோலை, பேனா பென்சில் வாட்ச் மோதிரம்லாம் வை. சரி ஒரு தடவை தோற்று போட்டு ரெண்டாவது தடவை ஏன் வச்சு தோத்த, அதுக்கப்புறம் ஏன் ரூல்ஸ் பேசினுக்கிற, அதுக்கப்புறம் என் நாட்டை எனக்கு திருப்பி கொடுத்துருங்க, எனக்கு 5 ஊர் கொடுத்துருங்க, 3 ஊர் கொடுத்துருங்க, 3/4 ஊர் கொடுத்துருங்க, நீ ஏன் கேட்டுன்னு உட்காந்து இருக்க. அதனால் தவறுகள் என்பவை நீங்கள் யாரை ரைட்டான ஆளுங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்களால் செய்யப்படுகின்றன. யாரை ராங்கான ஆளுன்னு நினைக்கிறீங்களோ அவன் தவறு செய்யறதில்லை. குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் மொட்டை போடும் வழக்கம் இன்றளவும் இருந்து வருகிறது. ஆனால் இந்த ரிச்சுவல் நமது சாஸ்திரங்களில் சொல்லப்படவில்லை என்று கூறப்படுகிறதே, இது சரிதானா? ஆனால் தாங்களோ மொட்டை அடித்தலை மறுஜென்மம் எடுத்தல் என்று கூறியிருக்கிறீர்கள். மொட்டை எடுத்தல் எவ்வாறு ஒரு மனிதனுக்கு மறுஜென்மம் ஆகிறது? இதுபோல எல்லா குழந்தைகளுக்கும் காது குத்துவது அவர்களுடைய மூளை நரம்பு மண்டலத்தையும் நினைவாற்றலையும் ஆக்டிவேட் செய்வதாக ஒரு ஆயுர்வேத நூல் குறிப்பு ஒன்று கூறுகிறது. இதுவும் சரிதானா? தெளிவுபடுத்த அருள வேண்டும். மகாபாரதத்தில் அஸ்வத்தாமன் என்ன பண்ணுறான், தன்னுடைய இவங்க கௌரவர்களுடைய மரணத்துக்கு பழி வாங்கிறதுக்காக பஞ்சபாண்டவருடைய வம்சத்தில் இருக்கிற எல்லாரையும் அழிக்கிறதுக்காக அவங்ககிட்ட இருந்த அஸ்திரத்தை ஏவி விட்டுறான். அப்போது எல்லா குழந்தைகளும் பஞ்சபாண்டவருடைய வம்சத்தில் இருக்கிறவங்க எல்லாம் அழிஞ்சு போகிறாங்க அந்த அஸ்திரத்தில். அண்ட் உத்தர இருக்கா இல்லையா, அபிமன்யுடைய பொண்டாட்டி, அபிமன்யு தான் சக்கரவீரத்தில் கொண்டாங்க அவன் பொண்டாட்டி. அவன் வயிற்றில் இருக்கான் பரீட்சித். ஸோ அவன் விட்டது எல்லா குழந்தைங்களும் அழிக்கிறது இல்லையா, பரீட்சித்தும் கறிக்கட்டி ஆகிட்டான். அப்போ கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய நம்பிக்கைக்கு உரிய பஞ்சபாண்டவ வம்சத்தில் ஒருத்தனாவது மிஞ்சணுங்கிறதுக்காக கறிக்கட்டையாக பிறந்த பரீட்சித்துக்கு உயிர் கொடுக்குறாரு. இது தெரிஞ்ச உடனே அர்ஜுனனுக்கு கோபம் வருது. நான் இத்தனை மணிக்குள்ளே அவனை அழிச்சிடுறேன்னு சொல்லி கிளம்புறான். அவன் ஓடி ஒழிகிறான். இருந்தாலையும் லாஸ்ட்டில் தோற்று போகிறான் அர்ஜுனன்கிட்ட. அப்போ அவனை கொல்லணும். அப்போ கிருஷ்ணர் சொல்கிறார், என்ன தான் இருந்தாலும் அவன் உன் குருவினுடைய மகன், துரோணருடைய மகன், பிராமணன். ஒரு பிராமணனை கொன்னால் அதுக்கு பிரம்ம அத்தி தோஷம்னு பேர். ஸோ இது அதனால் அந்த துவேஷம் வந்துடும். அதனால் நீ இவனை கொலை பண்ணாத, இந்த இடத்துல அவனுக்கு கொஞ்சம் முடி வெட்டிடுன்னா, அதாவது உயிருக்கு பதில் மயிறு, உசுருக்கு பதில் மசுறு.
அதுதான் நடந்தது. இது மகாபாரத காலத்தில் ஆரம்பித்த பழக்கம். அன்னிலிருந்து இந்த பழக்கம் வந்துச்சு. நம்முடைய கர்மா ஒரு ஜென்மத்தை கழிக்கணும்னா ஒரு கடவுள், உனக்கு பிடிச்ச கடவுள்கிட்ட போய் ஒரு மொட்டை போட்டுரு அப்படிங்கிற மாதிரி. எல்லா கடவுள்கிட்டையும் போட மாட்டாங்க. வெங்கடாபதி கிட்ட போடுவாங்க, பள்ளி முருகன்கிட்ட போடுவாங்க, சில இடங்கள்ல அம்பாளுக்கு நேர்த்திக்கிட்டு இருந்தால் போடுவாங்க, சமயபுரம் அந்த மாதிரி இடங்கள்ல. ஸோ இந்த மொட்டை போடுறதுன்ற பழக்கம் இப்படி தான் வந்தது. அடுத்த கேள்வி இந்த காது குத்துறது இதெல்லாம். இது என்னன்னா, இந்த பகீரதன் தவம் பண்ணி கங்கையை வர வச்சான்ல, சாகர ராஜாக்கள் இருந்தாங்க, அவங்கெல்லாம் சாம்பல் ஆகி போட்டானுங்க கபில ரிஷியோட சாபத்தினால. அதெல்லாம் வேற கதை. ஸோ அந்த சாம்பலாக கிடந்தவங்கள திருப்பியும் அந்த சாப மோச்சனம் கொடுக்கறதுக்காக பகீரதன் ஒத்த காலில் நின்று தவம் பண்ணி கங்கையை பூமிக்கு வர வைக்கிறான். சிவன் ஜடையிலிருந்து அந்த கங்கை கொட்டினா பூமியை முழுகி போடும். அதனால் ஜான்மோ முனிவர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் சொல்கிறாரு, இதை நான் அட்ஜஸ்ட் பண்ணி விட்றேன், ரெகுலேட் பண்ணி விட்றேன் அப்படின்னு. அதை தான் வாங்கி தன் காது வழியாக விடுறார். ஜான்மோ முனிவர் ஆகாசத்திலிருந்து கொட்டுகிற அதி வேகமான கங்கையை தன் காது வழியாக விடுறார். அப்போ ரெகுலேட் பண்ணி டேம் கட்டி தண்ணி விடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி அவர் விடுறார். அதனால் நம்ம காதுக்கும் கங்கைக்கு தண்ணிக்கும் சம்மந்தம் இருக்குது. அதனால் ஒவ்வொருத்தரும் இதை தெரிஞ்சு வச்சவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போது முஸ்லீம் ரிலிஜன், ஜூயிஷ் ரிலிஜன், கிறிஸ்டியன் ரிலிஜன்லாம் அவங்க கீழே கத்தனா கல்யாணன்றாங்க. யூரினரி ட்ராக் இருக்கு இல்லையா, இந்த காது யூரின் போகிற ட்ராக்கு ரெண்டுத்துக்கும் சம்மந்தம் இருக்குது. அதனால் மற்ற 3 ரிலிஜனில் என்ன பண்ணுறாங்க, அவங்க கீழே சர்க்கம்சிஷன்ன்றாங்க, கத்தனா கல்யாணன்றாங்க. அதில் அந்த இது இருக்கு இல்லையா, யூரினரி ட்ராக்கில் வரக்கூடிய வியாதிகள் எல்லாம் வராதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஸ்கின்னை எடுத்துகிட்டு பண்ணுறதுனால. இந்த பிராமின்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க ஐடியா கண்டுபிடிச்சி இப்படி இந்த பூணூல் போட்டுக்கிறாங்க இல்லையா, அந்த பூணூலில் காதில் சுட்டின்னு தான் போவானுங்க. அந்த காலத்தில் இப்போ யார் பூணூல் இடுப்பில் சாவி கொத்து வச்சுன்னு சுற்றிருக்காங்க. அந்த பூணூலில் காதுகிட்ட சுற்றுற போது காதுக்கு தானே ஜல சம்பந்தம். ஜான்மோ முனிவர் அப்படி தானே விட்டார். அதனால் அவங்களுக்கும் அந்த வியாதியெல்லாம் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி. இப்படி நம்முடைய வாழ்க்கை என்பது விஞ்ஞானபூர்வமானது. நமக்கு இதெல்லாம் யாரும் கற்றுக் கொடுக்கல. இதை பற்றி பேசுகிறதே கேவலம். இப்போ நான் பேசியிருந்தேன் உனக்கு பக்கு பக்குன்னு இருக்குது, நான் பாபா இதெல்லாம் பேசுகிறாரு அப்படின்ட்டு. இது யார் உனக்கு சொல்லிக் கொடுத்தா? நான் தான் சொல்லிக் கொடுத்தது. இதெல்லாம் தான் நிஜம். இதுக்கு எல்லாத்துக்கும் காரண காரியங்கள் இருக்குது. எல்லாத்துக்கும் காரண காரியம் இருக்குது. நீ வாழை இலையில் சாப்பிடுன்னு பெரியவங்க சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க? வாழை இலையில் குளோரோஃபில் இருக்குது. நீ சாப்பிட்ற அரிசி இல்லையா, அதில் ஸ்டார்ச் இருக்குது. ஸோ குளோரோஃபில் ஸ்டார்ச் வித் எ ட்ராப் ஆஃப் கீ நீ சாப்பிட்டியானா உனக்கு ரொம்ப நல்லது. அதுக்காக அதில் சாப்பிடுன்னு சொன்னாங்க. நீ கொல்லிவாய் பிசான்னு நினச்சி பயப்படுறது என்ன? சம்டைம்ஸ் சல்ஃபர் இருக்கும் மரங்களில், அது பற்றி எரியுது இல்லையா வெயிலுக்கு, அதை கொல்லிவாய் பிசாசுன்னு சொல்லிட்டானுங்க. இப்படி எல்லாத்துக்கு பின்னாலேயும் ஒரு சயின்டிஃபிக் ரேஷ்னல் எல்லாமே இருக்குது. ஜனங்களுக்கு இதெல்லாம் யாரும் கற்றுக் கொடுக்கறது இல்லை, அதனால் தெரியல. எல்லாத்துக்கும் இருக்கு. ஒரு ஜெகதீஷ் சந்திர போஸ் ஆராய்ச்சி பண்ணாத வரைக்கும் தாவரங்களுக்கு உயிர் இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? சர்.சி.வி. ராமன் கண்டுபிடிச்சாங்க, எல்லாம் கண்டுபிடிச்சாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு கிரியோஃபோனிக் கேமரா வச்சு ஒரு இலையை கிள்னா அதுக்கு எப்படி துடிப்பு இருக்குன்னு பார்த்து அதை வச்சு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு ஆராய்ச்சியும் இப்படி தான் வருது. ஆகாசம், பூமி, வானமும் கடலும் நீளமாக இருப்பதேன்னு ஒரு ஆராய்ச்சி. அது ஏன் அப்படின்னு அவங்க ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இப்படி எல்லாத்துக்கும் நம்மக்கிட்ட காரண காரியங்கள் இருந்தது. இதெல்லாம் புரியல. இப்போ நம்ம சாப்பிட்ட உடனே அந்த காலத்தில் ஒரு வெத்தலை போடுவாங்க இல்லையா, ஒரு வெத்தலை எடுத்து அதை காம்பை கிள்ளி சுண்ணாம்பு லேசாக தடவிட்டு ஒரு பாக்கு வச்சு அதில் ஒரு ஏலக்காய் வச்சு இல்லை ஒரு கிராம்பு வச்சு அதை மடித்து வாயில் வச்சுக்குவாங்க. ஏன் அது வைக்கிறாங்க? இட் ஹாஸ் கிரேட் டைஜஸ்டிவ் பவர். அதனால் சின்ன வயசில் எங்கள் வாத்தியார் ஒருத்தர் சொல்லுவார், பீட்டர் லீஃப்னா வெத்தலை பி, அரிக்கானட்னா ஏ, எல்லுன்னா லைமு, டீனா டுபாக்கோ. ஸோ வெத்தலை போடுறவன் பூரா பிஏஎல்டிடான்னுவான். பீட்டர் நட், அரிக்கானட், லைம்னா சுண்ணாம்பு, டீனா டுபாக்கோ. ஆனால் அளவாக போகணும். அது ரொம்ப நல்லது, உனக்கு எந்த வியாதியும் வராது. அதை விட்டு நீ நிறைய பேர் இந்த மாடு சாப்பிட்ற மாதிரி எப்போ பாரு அதை போட்டுன்னு பல்லெல்லாம் சொத்தாயிட்டு பல்லெல்லாம் கீழே விடுற மாதிரி கரையாக ஆகி போதா, அதை வேறு குச்சி வச்சு நோண்டி நோண்டி இன்னும் பல்லெல்லாம் கீழே வர மாதிரி பண்ணிக்கிறாங்க.
ஸோ அளவுக்கு மீறினா அமிர்தமும் விஷயம். எல்லாத்துக்கும் ஒரு சயின்ஸ் இருக்குது, ஒரு ரேஷனல் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சிக்காம ஜனங்க முட்டாள்தனமாக போய் அதெல்லாம் மாட்டிக்கிறாங்க. ஹேபிட்ன்ற வார்த்தை என்ன? HABBIT. ஹேபிட்னா பழக்கம்னு அர்த்தம். ஸோ நீ அந்த ஹேபிட்டில் போய் மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கோ. அப்போது ஆரம்பத்தில் என்ன இருக்கும்? பிட்டு இருக்கும், அதுக்கப்புறம் பிட்டு இருக்கும், அதுக்கப்புறம் இட்டு தான் இருக்கும். நீ எந்த ஹேபிட்டை பிடிச்சிக்கோ, நீ எந்த பழக்கத்தை பிடிச்சிக்கியோ அது ஒன்று பிடிச்சிக்கோ. அது ஸ்மோக்கிங் ஆகட்டும், வெத்தலை போடுறதாகட்டும், தண்ணி அடிக்கிறதாகட்டும், எல்லாமே இப்படி தான். ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவசங்கரரே. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி, கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புதாருள் ஜோதி சுவாமி, அற்புதாருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. மண்ணடியில் தவம் இருந்தார் பொன்னடிகள் போற்றி, கண்ணிரண்டில் ஒளி பொழியும் கற்பகமே போற்றி, கையிலை மலை கண்டு வந்த கண்ணபிரான் போற்றி, காந்தமலை வாசனது மறுபதிப்பே போற்றி, தீப ஒளி தரிசனமே திருவிளக்கே போற்றி, தெய்வ மகனாகி வந்த திருமகனே போற்றி, காவி உடையணியாத காவியமே போற்றி, கால்வலிக்க துண்டு செய்யும் காருண்யா போற்றி, ஏது மற்ற பேர்களுக்கு எல்லாம் நீ போற்றி, எத்திசையும் புகழ் மணக்கும் சங்கரனே போற்றி, ஏது மற்ற பேர்களுக்கு எல்லாம் நீ போற்றி, எத்திசையும் புகழ் மணக்கும் சங்கரனே போற்றி, போற்றி 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 போற்றி. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.